சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள். இதில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக சிறப்பான பலன்கள் இந்த மாதத்தில் இருக்க போகிறது. இதில் யார் யார் எப்படிப்பட்ட விசேஷமான செய்திகளை பெறப்போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். மாதங்களில் நான் மார்கழி என்றான் பகவான் கிருஷ்ணர். அப்போ மார்கழி மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம சமயத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வைஷ்ணவர்கள் கொண்டாடுகிற மாதம், இதில் நாமளும் கொண்டாடுவோம். வாருங்கள் ராசிபலனுக்கு போவோம். முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் சூரிய பகவான், இந்த மாத பலன் என்பதே சூரியனை மையப்படுத்தியது தான். அப்போ மேசத்துக்கு 9ஆம் இடத்துல போய் இப்போது சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது என்பது பெயர் புகழ் கௌரவத்தை உருவாக்கி கொடுக்கும். அரசாங்கத்திலிருந்து இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் இருந்திருக்கக்கூடிய கசப்புணர்ச்சிகள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆன்ம விருத்தி, ஆன்ம பலம், நான் யார், நான் ஏன் இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவான சிந்தனைகள் நிறைய பேருக்கு வரும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். யாருன்னு தெரியாதவங்களோட உதவிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையும் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய மாதமாக இருக்கும். குறிப்பாக சொத்து பத்துகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களை விட்டு விலகும். டாக்ஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலமெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த 9ஆம் இடத்துல சூரியன் அமர்வது என்பது ஒரு பக்கத்தில் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ வருமானங்கள் பெருகும், செலவுகள் குறையும். வீட்டுக்குள்ளே என்ன காரியம் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத கனகச்சிதமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும், யாரையும் நம்பி பின்னாடி போகக்கூடாது, ரகசியங்கள் பேசக்கூடாது, இப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கணும். ஏனென்றால் சூரியனுக்கு 6ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர், அதாவது சூரியன் இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதி 6ல் அமர்ந்திருக்கிறதுனால ஏதோ எல்லாமே எனக்கு தெரியுங்கிற நினைப்பில் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த சுப செய்திகள் சுபகாரியங்கள் பேசுகின்ற இடங்களில் கொஞ்சம் நாவடக்கமாக பேசணும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 3ஆம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் வீற்றிருப்பார். உங்களுடைய சொல்லாற்றல் பெருகும். படிக்கின்ற பிள்ளைங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதில் கடன்கள் கட்டப்படுகின்ற வாய்ப்புகள் வரும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். உழைக்கின்ற இடங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்திலே முன்னேற்றம் வரும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே சனி பகவானாக இருக்கிறதுனால இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல விட்டுட்டு புது இடத்துக்கு போகிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க, அதெல்லாம் பலிதமாகும். அதே மாதிரி புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சந்தர்ப்பங்களும் பயன்பாடுகளும் சந்தோஷங்களும் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் உங்களை விட்டு குறையும். இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, சூரியனுக்கு 4ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 12இல் ராகு இருக்கிறதுனால சில குடும்பங்களில் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல காரியங்களோ ஏதோ ஒரு சந்தர்ப்ப விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் செலவுகள் பண்ணணுங்கிறது வரும். அதுமாதிரி ராசிக்கு 11ல் போய் சனி சம்பந்தப்பட்டதுனால கண்டிப்பாக ஒரு லாபத்தை நோக்கிய பயணம் உண்டாகும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், கேஸு, ஆயில், எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறையாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, சூரியனுக்கு 2ஆம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் சுக்கிரன் வந்திருக்கிறார். இளைஞர்களின் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிநேகிதங்கள் வளரும், பகைகள் ஒழியும், நினைத்த காரியத்தை திட்டம் தீட்டி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படி இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பம்சங்கள் உண்டு. இதில் கூடவே உங்கள் ராசிநாதன் நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்கிறது, நீசபங்க ராஜயோகம். தைரிய வீரிய பராக்கிரமம் உண்டு. பயணங்கள் நிறைய பேருக்கு வரும். நிலம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், வீடு கட்ட போகிறேன், இப்படிப்பட்ட முயற்சிகள், திட்டங்கள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசப்படும். 6ல் கேது சம்பந்தப்பட்டதுனால எதிரிகளை, நோய்களை, கடன்களை அடைக்கின்ற வாய்ப்பு, துரத்துகிற வாய்ப்புகள் உருவாகும். எப்படி பார்த்தாலும் இந்த மார்கழி மாதம் என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக மிக சிறப்பான மாதமாக இருக்கும். ஒரு 85% உங்களுக்கு மிகச்சிறப்பம்சங்கள் கூடி வரக்கூடிய மாதமாக இருக்கிறது. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். உங்கள் வேண்டுதல் பலிக்கும். நிறைவான வாழ்க்கை மார்கழியில் உங்களுக்கு தெரியும். அதுபோல் இந்த மார்கழி மாதத்தில் மேசத்தில் பிறந்தவங்களுக்கு புத பகவான் 8ஆம் இடத்தில் சம்பந்தப்படுகின்றார். இந்த புதன்னு சொன்னாலே இளைஞர்கள், படிக்கின்ற பிள்ளைகள், புத்திசாலித்தனமான விஷயங்கள், போட்டிகளில் வெற்றி பெறுவது,
இந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறது, செஸ் விளையாடுறது, புதுசாக ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறது, புதிய கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுறது, குருமார்களை சந்திக்கிறது, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் கைகூடி வரக்கூடியதாக வரும். ஒரு டிகிரி படிச்சுட்டு ரொம்ப நாளாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, இப்போ மீண்டும் படிக்கலாமான்னு சில பேர்களுக்கு தோணும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புதிய மக்களை சந்திப்பது, புதிய அனுபவங்கள் பெறுவது, கல்வியிலே முன்னேற்றங்கள், தூரதேசத்து பயணங்கள், புதிய தொழில் துவங்குவதற்கு கூட சில பேர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த புத பகவானை பொறுத்தளவு தொழில் கிரகம் ஒன்றை இரண்டாக்குகிறவர்னு பேர். அந்த அடிப்படையில் லாபங்கள் கூடும். புதிய தொழில்களில் 1க்கு 2 இடத்துல போய் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மார்கழி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியனுக்கு பின்பக்கத்திலே புதன் அமர்ந்த காரணத்தினால விழுந்தவர்களெல்லாம் எழ முடியும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கை சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே மனதளவில் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கச்சிதமாக வந்து சேரும். ஆக இந்த மார்கழி மாதம் என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக உங்களை நீங்கள் யாரென்று எண்ணி பார்த்து தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற கிரக சஞ்சாரங்கள் சிறப்பாக இருக்கிற காரணத்தால் இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால அநேக பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பகை ஒளியும் உட்கார்ந்து பேசுவீங்க, சாப்பிடுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, கொண்டாடுவீங்க. இப்படிப்பட்ட அனைத்து குதூகலங்களுக்கும் உட்பட்ட மாதமாக இந்த மார்கழி மாதம் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபம் ராசி நேயர்களே, மார்கழி மாதத்தில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியிலேயே உங்களுக்கு குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 8ஆம் பாவாதிபதியாக இருந்தாலும் ராசியில் வீற்றிருப்பது என்பது 11க்குடைய ஸ்தானத்தை அதிகப்படுத்துவார். லாபங்கள் பெருகும், நட்டங்கள் குறையும், சந்தோஷங்கள் கூடும், நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுபோல சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேராற்றல், பேரொளி என்று சொல்லக்கூடியது வெளியில் வரும். உங்களுடைய திறமை, உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம், இதற்கு தகுந்த இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்து ஜெயிக்கிறது, இப்படிப்பட்ட தொட்ட காரியம் தொடங்குவதும் நினைத்த காரியங்கள் நடந்தேறுவதுமாக இந்த மார்கழி மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு பக்கத்தில் காத்திருக்கிறது. ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடை ஃபினிஷ் பண்ணுறேன், ஒரு புடவை எடுத்து தைக்க கொடுத்துருக்குறேன், ஒரு நகை கடைக்கு போனேன், செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஆனந்தமயம் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாம் உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, இப்படிப்பட்ட இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் கூட நீங்கள் இதெல்லாம் முதலீடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு நடுவில் இருந்து வந்திருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு விதமான கலகத்தன்மைகள் எல்லாம் குறைந்து ஒரு ஒற்றுமை போக்குகள் ஏற்பட்டு இன்னும் அந்த தொழில்களில் விருத்திகள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த விருச்சகத்தை குரு பார்ப்பது என்பது நோய்வாய்ப்பட்டிருந்த பெரியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் விழித்து கொள்ளுகிற காலமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும், மகா உன்னதமான தெய்வ சம்பந்தப்பட்ட சங்கல்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கோயில்களுக்கு போகிறது, நீராடி மகிழ்வது, டூர் போகிறது, புதிய அனுபவங்கள் பெறுவது, இப்படிப்பட்ட அனைத்து சங்கல்பங்களும் இந்த மார்கழியிலே உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சூரியன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால சில பேர்களுக்கு பேசுகிற போது நிதானத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு அரசாங்கத்தோட டைப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை தினசரி ஒரு அரசாங்க அதிகாரியை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க, அரசாங்கத்தோடு இணைந்து செயலாற்றுகிற ஒப்பந்தக்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசணும், மரியாதை கொடுத்து பேசணும். ஏதோ பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது, உங்களுடைய மதிப்பை நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டியது கட்டாயம். சில பேர்களுக்கு சில வெட்டி செலவுகள் வரக்கூடியதாக இருக்கும். செலவுகள் பண்ணாமல் இந்த காலகட்டத்தில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். அந்த அடிப்படையில் இந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் செலவினங்கள் வரத்தான் செய்யும். ரொம்ப காலமாக சேர்த்து வச்சதெல்லாம் முதலீடுகளாக போகிறதும் உண்டு, கொஞ்சம் செலவுகளாக வருவதும் உண்டு. ஜாலியாக வாழ்கிறதுக்கு உண்டான டூரு, பயணங்கள் இப்படியெல்லாம் கூட நிறைய பேர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்திலே மார்கழி மாதத்தில் செவ்வாய் பகவான் வீற்றிருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்வது என்பது முயற்சிகள் பலிக்கும், தொட்டகாரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும், ஏதோ ஒன்றை நோக்கி உங்கள் பயணம் செல்லுகின்றது, அது வெற்றி பெறும். குறிப்பாக இந்த அட்வென்ச்சர் எடுத்துக்கிட்டு போகிறவங்களுக்கெல்லாம், போட்டியில் கலந்துக்கிறவங்க, எதையுமே சாதிப்பேன்னு துணிச்சலாக போகிறவங்க, ஒரு இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக தன்னை காப்பாற்றி கொள்ள துணிந்தவர்கள், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த மார்கழி மாதம் என்பது செவ்வாய் பகவான் அருளால் நிறைய நன்மைகள் கூடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்த்துக்கிறதுனால வீர வேகமாக உங்களுடைய முயற்சிகள் நடக்கும், சோம்பேறித்தனம் நின்று போகும், வேகமாக எதை எப்படி செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டு கட்டம் கட்டி வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மார்கழியில் உண்டு. இந்த செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது இளைய சகோதர வர்க்கங்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு.
சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக் கோளாறுகள், ஜீரணக் கோளாறுகள், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட உடல் துவார வியாதிகள், இவைகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் வரும். இது மிக சாதாரணமாக நடக்கும். இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தாய் மாமன் வழி, தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மிக அருமையான சந்தோஷங்கள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் ஒரு படி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வர்றது, குழந்தை குட்டிகளோட ஒரு பயணங்கள் போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் சில குடும்பங்களுக்கு நிகழக்கூடியதாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேகமான முன்னேற்றமான ஒரு நல்ல தடுமாற்றம் இல்லாத மனநிலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே புதனும் அமர்ந்திருக்கிறார். 5 குடையவனை குரு பார்ப்பது என்பது ஒரு ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிக நல்ல காரியங்கள் நடப்பதும், கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் கூடி மகிழ்வதும், எப்படி பார்த்தாலும் ஒரு நட்டம் இல்லாமல் சந்தோஷமாக குதூகூலமாக சந்தோஷமாக இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களின் கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். அவர்களை எப்படி பார்த்து கொள்ளுகிறார்கள், என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பெற்றவர்கள் புரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து பயனாற்ற வேண்டியது கட்டாயம். சில பேர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். கொஞ்சம் யூரின் ட்ராக்ல ப்ராப்ளம், மோஷன் ட்ராக்ல ப்ராப்ளம், வயதானவர்களின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் இதெல்லாம் கூட ஒரு பக்கத்தில் உண்டு. அதே போல் அந்த குரு பகவான் சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார். பொருளாதார அபிவிருத்திகள் மிக சிறப்பாக இருக்க போகிறது. மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு வரக்கூடியதாக அமைகிறது. மகரத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக நீங்கள் இருந்ததை விட நீங்கள் வளர்ந்து காட்டக்கூடிய பாதையை நோக்கிய பயணம் வெற்றி பெறக்கூடியதாக அமைகிறது. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சீராக இருக்கும். காதல் வயப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், தூரதேசத்து பயணங்கள், அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்களின் உதவிகளை எடுத்துக்கொள்வது, இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நைட்டில் ரொம்ப பயணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த டிரைவராக வேலை பார்க்குறவங்க, பைலட்டாக வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் இந்த தூக்கம் கெடுகிற காரணத்தால் வரக்கூடிய வியாதிகளை வரவிடாமல் தடுத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். அதே போல் 3ஆம் இடத்தை பார்ப்பது என்பது கொஞ்சம் உங்களை விட வயதில் குறைந்தவர்கள், இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் உட்கார்ந்து வேலை பார்க்குற போது கொஞ்சம் உங்களை நீங்கள் மிக கவனமாக வார்த்தை பிரயோகங்கள் பண்ணிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும். அதேபோல் 4ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடம் அம்மா, வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், இதெல்லாம் 4ஆம் இடம். இதில் ஏதாவது ஒரு குறைகள் குற்றங்கள் தெரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் நீங்கள் மிக ஈஸியாக சமாளிச்சுட்டு போவீங்க. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதை 10ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு விதமான முன்னேற்றங்கள், ஒரு மாற்றங்கள், கூடி மாறுறது, வீடு மாறுறது, வீட்டை மாற்றுறதுக்கு அட்வான்ஸ் பண்ணுறது, வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரதை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக ராசிநாதனே ஒரு ஜாதகத்தில் 4, 7, 10, 1 கேந்திர திரிகோணங்களில் அமர்கின்ற போது நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான மாதமாக இருப்பதற்கு எந்த தடைகளும் இருக்காது. இதற்கும் மேலும் 11ஆம் இடத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் கேது அமர்வது என்பது பயணங்களில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். எப்படி பார்த்தாலும் மார்கழி மாதம் என்பது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 85% மிக சிறப்பான பலன்கள் கூடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். மீதி இருக்கக்கூடிய 15%த்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் வெகுவாக குறைந்து சந்தோஷம் பிறப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருப்பது என்பது குறையதும் இல்லை. அதாவது மறைந்த புதன் நிறைந்த பலன் செய்யும் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆக புதன் என்று எடுத்துக்கொண்டாலே கிட்டத்தட்ட இளைஞர்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். முதிர்ந்த கிரகம் சனி பகவான் என்றும், இளைய கிரகம் புதன் என்றும் ஜாதகத்திலே வர்ணிக்கப்படுவது உண்டு. புதனுடைய அம்சத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இளமையாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா வயசு போனதே தெரியாது. இப்படிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் பொருந்திய மிதுனத்தில் பிறந்த உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் புதன் சம்பந்தப்பட்டதுனால புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய இடங்களுக்கு சென்று வருகிற வாய்ப்புகள் உண்டு. புதிய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் பரீட்சை எழுதிட்டு ஏதோ ஒரு படிப்புக்காக, ஏதோ ஒரு வேலைக்காக காத்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சம்பந்தப்பட்ட நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறத பார்ப்பீங்க. குறிப்பாக 6ஆம் இடத்துல விருச்சகத்தில் போய் இந்த புதன் வேகமான, விவேகமான, முன்னேற்றமான எண்ணங்கள் எல்லாம் நிறைய வரக்கூடியதாக இருக்கும்.
நீண்ட நாட்கள் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அவர்களோடு கலந்துரையாடல்கள் பண்ணுறது, அவங்க மூலமாக சில அனுபவங்களை பெற்றுக்கொள்வது, இந்த உலகளாவிய விஷயங்களில் மனதை செலுத்துறது, என்னென்னமோ நடக்குது நாட்டில் உலகத்தில் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதன் மூலமாக நீங்கள் உஷாராகிறது, யாருமே சொல்லிக் கொடுக்காம உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்வது, இப்படி பல கோணங்களில் இந்த மார்கழி மாதம் மிதுனத்தில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேர்களுக்குமே நீங்கள் யார், எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்காம நீங்களே அதை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அம்சங்கள் கலந்த புத்தி பேதலிப்பில்லாத ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். இதே புத பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால அஷ்டமகாலட்சுமிகளும் உங்களுக்கு உதவிக்கு வரக்கூடியதாக இருக்குது. சில பேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பூமியை விற்று பூமி வாங்குறவங்க, இல்லை பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ட்ரில் மோட்டார் போடுறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்கள், ஒருபடி நல்ல தெளிவான வருமானங்கள் வருவது, இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இதே பார்த்தீங்கன்னா அந்த புத பகவான் அங்கிருந்து கொண்டு ரிஷபத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால, ரிஷபம் என்பது 12ஆம் இடம். அயன சயன புகழ் போக பாக்கியம் வளரும். புதிதாக சேர்ந்த நண்பர்களோடு ஜாலியாக டூர் போகிறது, ஜாலியாக அப்படி உட்காந்து பேசிட்டு வந்தேன், நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், உண்மையிலேயே இப்போ தான் நல்லா இருக்குது வாழ்க்கை, இப்படியெல்லாம் எண்ணிக்கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் இருப்பதை பார்ப்பீங்க. இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் பேசுகிற போது கவனமாக இருக்கணும். என்ன சார் ஜாலியாக இருக்க சொல்கிறீங்க, அப்புறம் பேசுகிற போது கவனமாக இருக்கிறது எப்படி, ஊமையாக உட்காந்து பேசுகிறதா? அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்படுவது என்பது உறவுகளுக்குள் பேசுகிற போது மிக கவனமாக இருங்க. வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் மனப்பூர்வமாக கலந்துக்கோங்க. எனக்கு என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு விட்டுட்டு ஓடாதீங்க. வீட்டுக்குள்ளே சில செலவுகள் ஏற்படும். ஃப்ரிட்ஜை மாற்றுறது, டிவியை மாற்றுறது, ஃபேனை கழட்டி போடுறது, ஏசி மாற்றுறது, இப்படிப்பட்ட செலவுகள் ஒரு பக்கம் வரும். இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனால இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவங்க, போலீஸில் பணியாற்றக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமான மாதமாக இருக்கிறத பார்ப்பீங்க. அவங்க நீண்ட நாட்களாக வீடு வந்து சேராதவர்களுக்கெல்லாம் வீடு வந்து சேருவதும், மனைவி மக்களோடு இணைந்து மகிழுவதும், இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். ராசிக்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு பிள்ளை பேர்கள் பெற்றுக்கொள்வது, இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்களின் மனக்கிலேசங்கள் அகழுவது, பிள்ளைகளின் மூலமாக மகிழ்ச்சியை கொண்டாடுவது, இப்படி அநேக சந்தர்ப்பங்களில் இந்த செவ்வாய் பார்வை 5ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக மிக அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுறது, வீட்டுக்குள்ளே காலையில் எழுந்திரிச்சு தினசரி சாமி கும்பிடுறோம், இப்படிங்கிற புது பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிற பாதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதே செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கு ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் சுக்கிரன் பார்வை என்பது இளம் பிள்ளைகளின் மனம் குளிரும்படியாக இருக்கும். நீங்கள் நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும், நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றம், நல்ல சம்பாத்தியம், படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்தபடி உங்கள் வாழ்க்கை அமைகிறது என்று சொல்கின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு சந்தோஷப்படக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த சுக்கிரன் செவ்வாய் சேருவது என்பது இளைஞர்களாக, ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் லைஃப்பில் ஒரு ஸ்டைலை மாற்றிக்கிட்டு, நான் இப்படித்தான் சட்டை போடுவேன், இப்படித்தான் முடி வெட்டிக்குவேன், இப்படிங்கிற மாதிரியாக நிறைய மாற்றங்களுக்கு வரக்கூடிய மாதமாக இருக்கும். இதே சனி பகவானையும் இந்த செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில குடும்பங்களில் தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒத்துப்போகலை அப்படிங்கிற சிக்கல்கள் வரக்கூடியதாக இருக்கும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள், வயிற்றுக்கோளாறுகள், ஏதாவது ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறது, இப்படிப்பட்ட தன்மைகள் கலந்தபடியாகவும் இருக்கும். இந்த விவசாயம் பார்க்குறவங்க, இயற்கை சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மிக அதிகபட்ச நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உயிரினங்களை வளர்த்து சம்பாதிக்கக்கூடிய ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, இப்படி சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூட மிக சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரி இப்படிங்கிறதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சூடு, சொரண, ரோசமானம் அப்படிங்கிறத முன்னாடி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்ட காலம் போய் இப்போ கொஞ்சம் மெதுவாக, மென்மையாக, இது இப்படி செஞ்சாதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளுகிற மாதமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக தாயின் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், தாயின் உடல்நிலைகளிலே முன்னேற்றம், தாயின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, சில பேர்களுக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறது, அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட நிறைய பேர்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். இப்படி பல கோணங்களில் இந்த ராகு கேது கூட உங்களுக்கு ஒரு மிட் பாயிண்டில் உட்கார்ந்ததுனால வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள், பயணங்களின் மூலமாக முன்னேற்றங்கள், பயணங்கள் சார்ந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள், வெளிநாடுகளிலேயே வாழக்கூடியவர்களுக்கு நல்ல வெகுமதியான முன்னேற்றங்கள், இப்படி பல கோணங்களில் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவானும் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா சுக்கிரன் இந்த யோகாதிபதி
அவர் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அஷ்டமகாலட்சுமிகளின் யோகத்தை பெறுகின்ற காரணத்தால் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் வரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்கள் வராது போன பணத்தை வாங்கி வரவு வச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் தங்கம் வாங்கினேன், நகை வாங்கினேன், கழுத்துக்கு செயின் வாங்கியிருக்கேன், கம்மல் வாங்கியிருக்கேன், இப்படி தங்கத்தில் முதலீடு பண்ணக்கூடிய சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் சில பேருக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதத்தில் சூரியன் 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். சில குடும்பங்களில் கணவன் மனைவி இவங்களுக்கு உறவுகளில் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். குறிப்பாக ஆண்மகனாக இருக்கக்கூடியவர் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் விசேஷமாக இருக்கும், விருத்திகரமாக இருக்கும். இந்த சூரியன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால சில பேர்களுக்கு வலது கண்ணுக்கு கோளாறு ஏற்படுவது, வலது காதில் பிரச்சனை வருவது, இப்போ உங்கள் உடம்புல வலது பாகங்களில் ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் வந்து விலகுவது, இப்படிப்பட்ட தன்மைகளும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்கும். எப்படி பார்த்தாலும் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் குறைந்தபட்சம் ஒரு 75% மிகச் சிறப்பான பலன்களும், 25% கொஞ்சம் முன்னப்பின் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க, முடிஞ்சால் ஒரு பாலாபிஷேகம் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக மார்கழி மாதம் உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாத மாதமாக சென்றது என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு. கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6இல் மறைகிறார். இது மறைவுன்னு எடுத்துக்க வேண்டாம். 6ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் அமர்வது என்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதிரிகளை வென்று காட்டுவதற்கும், செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருந்து வாழ்ந்து காட்டுவதற்கும், மற்றவர்களை அடக்கி ஆளுவதற்கும், அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களின் வாழ்க்கை என்பது மிளிருவதற்கும், உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்றதுக்கு, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் துவங்குவது, புதிய இடங்களுக்கு போகிறது, புதிய ஆளுகளை பார்க்கறது, புதிய ஒப்பந்தங்கள் போடுறது, புதிய செலவுகள் மகிழ்வது, இப்படி ஒரு அனுபவம் சார்ந்த நிறைய வளர்ச்சி பாதை என்பது கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதத்தில் உறுதியாக கிடைக்கும். குறிப்பாக கடனை கெட்டுகிற வாய்ப்புகள் சில பேருக்கு கிடைக்கும். சில பேருக்கு கடன் வாங்குவீங்க, அதை சரியானபடி உபயோகப்படுத்தி கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது சிவகடாட்சம்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த சிவகடாட்சத்தை பெற்றுக்கொள்கின்ற இறைவனுடைய அருள் உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் முடிஞ்சால் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் விரும்புகிற கோயிலுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க. இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் வைத்து கொண்டால் உறுதியாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலே நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். அப்போ 5 குடையவனே நீச்ச பங்க ராஜயோகம் என்பது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது. இதுவரை நடவாத காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் இல்லாமல் நீங்கள் தனி ராஜாவாக பயணம் பண்ணி ஜெயிக்கக்கூடியதாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த புதுசாக பரீட்சை எழுதிட்டு பாஸ் பண்ண காத்திருக்கிறவங்க, இன்டர்வியூக்கு போகிறவங்க, புது வேலை தேடுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு, கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே உங்கள் மனசில் எதையுமே வச்சுக்கிட்டு வாழ தெரியாத ஒரு நல்ல ஜீவன்கள் நீங்கள். அந்த அடிப்படையில் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பாருங்கள். இயற்கை உங்களை கவனித்து கொள்ளுகிறது. சிவகடாட்சம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. எந்த பெரிய சிக்கல் பிக்கல் பிரச்சனைகளும் உங்கள் பக்கத்தில் வந்து விடாது. பயம் கொள்ளாமல் நீங்கள் தைரியமாக வீரிய நடை போட்டு போகலாம். இந்த ராசியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடம் என்பது வாகனம். சில பேர் பார்த்தீங்கன்னா புது வண்டி வாங்குறதுக்காக வேண்டி பழைய வண்டியை விற்பீங்க, இல்லை பழைய வண்டியை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுவீங்க. இந்த டயரை மாற்றினேன், வீலை மாற்றினேன், காரை பெயிண்ட் அடித்தேன், இப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கும் வாகனத்துக்கு இப்படி சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே கொஞ்சம் செலவுகள் பண்ணி அதில் ஒரு அழகு பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 4ஆம் இடம் என்பது தாயின் அன்பை பெற்றுக்கொள்ளுகிற மாதம், தாயின் ஆசைகளை பெற்றுக்கொள்ளுகிற மாதம், யாரென்று தெரியாத அந்நிய மக்களுக்கு மத்தியிலே புகழ், கௌரவம், சுகம் பெற்றுக்கொள்ளுகிற மாதம். அந்நிய நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு மிக பிரமாதமாக நல்ல விதமான உயர்வுகளும் பாராட்டுகளும், அதிக ப்ரொமோஷன் வாங்கிறது, சம்பளம் வாங்கிறது, இப்படிப்பட்ட அனைத்து நல்ல ஸ்லாக்கியமான ஒரு முன்னேற்றங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும். இதே செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் உங்கள் ராசியின் பாதகாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயின் பார்வை என்பது சுக்கிர பகவான் கொஞ்சம் மட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியதாக அமையும். ஆக கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக சந்தோஷமான முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய பயணங்கள், இருவரும் சேர்ந்து கோயில் குளங்களுக்கு போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இடங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது நகை நட்டு வாங்குறது, ஜாலியாக இருக்கிறது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புடவை எடுக்கிறது, கம்மல் வாங்குறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட சில பேர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது. காரணம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக விரயங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் மண்ணில் பொண்ணில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் இதில் நிறைய தெரிகிறதாக வரும். அதே மாதிரி கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால சில பேர்களுக்கு கீழே முட்டிக்கு கீழே வியாதி வர்றது, வலிக்கிறது, இல்லை ஒரு சின்ன ஆப்ரேஷனுக்கு போகிறது, இப்படி உடல் சார்ந்த விஷயங்களில் வயதானவர்கள் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் புளிப்பு சாப்பிட்றத விட்டுடணும். நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றத விட்டுடணும். நைட்டில் அதை சாப்பிட்றத குறைச்சிக்கணும். ஏன்னா கொஞ்சம் வாத வியாதிகள், வயிற்றுக்கோளாறுகள், இதன் மூலமாக வரக்கூடிய பிணி பீடைகள், இவைகளெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் சற்று உங்களுக்கு எட்டி பார்க்கும். இதே குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுவோம். அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இளைஞர்களின் மூலமாக நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்க போகிறீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்கும். உங்களுடைய செலவுகளை தீர்த்து கொள்ளுகின்ற பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தைரிய வீரியமாக உங்களோட முயற்சிகள் எல்லாம் மிக பிரமாதமாக பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது விழித்து கொள்ளுகின்ற காலம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி அவர் அங்கிருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் பேசுவது, பிள்ளைகளுக்கு நல்ல விதத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக ஸ்கூலில் சேர்க்கறது, ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான திட்டங்கள் தீட்டுவது, இப்படி அனைத்து கோணங்கள்லையும் இந்த மார்கழி மாதம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இதே குரு பகவான் சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார். அவார்டு வாங்கிறது, ரிவார்டு வாங்கிறது, புகழ் வாங்கிறது, குரு சுக்கிர யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் விட்டதை பிடித்து கொள்வது, பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறது, பொருளாதார அபிவிருத்திகள் சேருவது, இப்படி எல்லா இடத்திலும் நீங்கள் ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு சாத்தியமான காலமாக இருக்கிறத பார்க்க முடியும். இதே போல சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனால, குறிப்பாக 2ஆம் இடத்தை சனி பார்ப்பது வார்த்தைகளிலே, பேச்சுக்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 2ஆம் இடத்தை சனி பார்ப்பது உட்குடும்ப வாழ்க்கையில் சற்று தகராறுகள் வராமல் பார்த்துக்கணும். இதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உத்தியோகத்திலே மாற்றங்கள், இடமாற்றங்கள், தூரதேசத்து பயணங்கள், கடன் வாங்குவது, ஏதாவது புதுசாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுப்பது, புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுவது, அரசாங்கத்தோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கான முயற்சிகள், இதெல்லாம் கூட வெற்றி பெறக்கூடியதாக வரக்கூடியதெல்லாம் இருக்குது. இதே சனி பகவான் 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால, இந்த 5ஆம் இடம் என்பது பிள்ளைகளுக்கு உண்டான இடம். அந்த பிள்ளைகளின் மூலமாக தர்க்கவாதங்கள், தகராறுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ராகு, கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கூட உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். உங்களுக்கு கூட இருந்து உதவி செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு பக்கத்திலேயே பழகியவர்கள், பக்கத்திலிருந்து உங்களை பார்த்துட்டு இருந்தவங்க, இப்படிப்பட்டவங்களோட ஆறுதல், துணை, உத்வேகம் அல்லது முயற்சி, முன்னேற்றத்திற்கு அடி ஓடுகிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இதில் மார்கழி மாதத்தில் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனும் சந்திரனும் சில இடங்களில் பார்க்கப்பட்டிருக்கிறதுனால, ஏதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுகிற போது ரொம்ப ரகசியங்களை பரிமாற வேண்டாம். யாருக்கும் தெரியாத இன்னொருத்தர் விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் இருந்துக்கோங்க. இப்படி சில விஷயங்களில் கவனத்தையும், சில விஷயங்களில் துணிச்சலையும், சில விஷயங்களில் முன்னேற்றங்களையும் மொத்தமாக பெற்றுக்கொள்ளுகிற கலவை மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 70% சிறப்பான பலன்களும், ஒரு 30% கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று பாருங்கள், சித்த வழிபாடுகள் பண்ணி பாருங்கள், விரதங்கள் இருந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எக்குறையும் இல்லாமல் நன்மைகள் கூடி வரும். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிநாதனே சூரியன் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அப்புறம் என்ன குறைச்சல்? நினைத்தது நடக்கும், உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்கள் சும்மா இருக்கிறத விட்டுட்டு ஒரு இன்ச்சு நகர்ந்தாலும் கூட அதுக்கு தகுந்த வருமானங்கள், பெருமைகள், புகழ், கௌரவங்கள், உங்களை நீங்கள் யாரென்று பார்த்து பெருமை தட்டி கொள்றதுக்கு ஒரு சிறப்பான மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் குறிப்பாக சூரிய பகவானை பொறுத்தளவு 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது உத்வேகமாக, முன்னேற்றமாக, நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட, யாரென்று தெரியாதவர்களுக்கு மத்தியில் போட்டிகளில் இப்படியெல்லாம் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய அனைத்து விதமான உத்வேகத்தையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பார். ஒரு ராசிநாதன் 4ஆம் இடத்தில் அமர்கின்ற போது நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டலாம். 5ஆம் இடத்தில் அமர்கின்ற போது பக்கத்தில் உள்ளவர்களையும் இணைத்து கொண்டு நினைத்ததை நடத்தி காட்டலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க யார் பண்ணுறா, என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணி அவங்களை நீங்கள் உங்கள் வசப்படுத்தி கொண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு சிறந்த மாதம் என்பதை நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஒரு 10 பேரோட சேர்ந்து வேலை பார்க்குறீங்க. இந்த மாதத்தில் பாருங்கள், இந்த 10 பேரும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. உங்கள் டீமில் எல்லாருமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. இதுவரைக்கும் சண்டையும் சச்சரவுகளும் பொறாமைகளும் போட்டியுமாக சென்று கொண்டிருந்த காலச்சூழல் மாறி இன்றைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான நபராக அறிவிக்கப்படுகிற அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற காட்சிகள் இந்த காலத்தில், இந்த மார்கழி மாதத்தில் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது கூடவே 5ஆம் இடத்துல குரு அமர்வது என்பது தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக ஒரு தவறான தகவல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யாருக்கா உடல்நலம் பாதிக்கப்படலாம், இல்லை ஏதாவது சுபகாரியங்கள் அறிவித்து நின்று போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களும் கூடவே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய சிங்கத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் உடல் நலம் சற்று பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 5 வயசு 3 வயசு 10 வயசு இளம் பிள்ளைகள் எப்படி சாப்பிட்றோம் எப்படி தூங்குறோன்னு தெரியாத வயதுடைய பிள்ளைகளின் உடல் நலத்தில் பெற்றோர்கள் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே போல வயதானவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு 60-70 வயதை மீறி இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய உடல்நிலைகளில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதுபோல் புத பகவான் 4ஆம் இடத்தில் அமர்வது என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏனென்றால் குரு பார்வையில் புதன் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு பக்தி மார்க்கத்தையும், கோயில் குளங்களுக்கு போகிறது, பெரியவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆசிகள் அருளாசிகள் இத்தனையும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் ஒரு முத்தாய்ப்பாக அமைகிறது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வழக்கம் போல உங்கள் டென்ஷனை எங்கேயும் காட்டக்கூடாது. இந்த 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சில நேரங்களில் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி வேகத்தை காட்டுவீங்க. வேகத்தை அதிகப்படுத்துகிற காரணத்தால் விபத்துகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். வாகன ஓட்டிகள், 2 வீலர் ஓட்டுறவங்க, சின்ன பசங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ அதே மாதிரி பேப்பரெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கோங்க. வண்டி பேப்பர், லைசன்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. யாராவது போலீஸ்காரர் நிறுத்தினா நின்று சாரி கேட்டுட்டு போங்க, இல்லாட்டா 5 ரூபா ஃபைனை கட்டிட்டு போங்க. இதையெல்லாம் மீறி கெட்டிக்காரத்தனம் பண்ணி அபகீர்த்தி ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய இடங்களை தேர்வு செய்வது, இல்லை இன்டர்வியூக்கு போகிறது, அப்ளிகேஷன் போடுறது, இமெயில் அனுப்புறது, இப்படி அநேக விதங்களில் இந்த காலகட்டத்தில் இந்த குருபகவானுடைய அருளால் மிக சிறப்பான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 2, 5 என்று சொல்லக்கூடிய இடங்கள் இரண்டுமே தனஸ்தானமாகவும் புகழ் கௌரவ கீர்த்தி ஸ்தானமாகவும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட இடமாகவும் இருக்கின்ற காரணத்தால் இது சம்பந்தப்பட்ட அனைத்திலுமே நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். அப்போ பொருளாதார வளர்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நட்டங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தொட்ட காரியம் தொலங்கும். போட்ட பணத்தை திருப்பி எடுத்துக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் மிக சரியாக போகக்கூடியதாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க, இப்படிங்கிற துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட மிக சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த 2ஆம் இடம் என்பதுதான் குடும்ப வாழ்க்கை. குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மனக்கிலேசங்கள் குறையும். கிட்டத்தட்ட 2 பேரும், கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது புனிதமான சம்பவங்கள் நிறைய நடக்கக்கூடியதாக இருக்கும். யாரென்று தெரியாத முன்னோர்கள், சொந்த பந்தங்கள், வயதில் மூத்தவங்க, இவங்கெல்லாம் கூட உங்களை கூப்பிட்டு வச்சு நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது பயணங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கணும். நான் முதல்ல சொன்னது தான், பேப்பரெல்லாம் ஒழுங்காக வச்சு பார்த்துக்கோங்க. விருட்சகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதன் அமர்ந்திருக்கிறதுனால சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் கூட சாப்பிட்ற மட்டும் தான் சாப்பிடணும். உங்கள் உடம்பு உங்களுக்கு தெரியணும். இந்த புதன் அங்கே இருப்பது ஜீரண கோளாறுகளை காட்டும், வயிற்றுக் கோளாறுகளை காட்டும். இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். இருந்தாலும் விருட்சகத்தை காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை போய் குரு பார்க்கறதுனால திட்டங்கள் பலிதமாகும். நீங்கள் போட்ட கையொப்பங்கள் வெற்றி பெறும். நீங்கள் எங்கேயாவது போட்டி போட்டீங்கன்னா ஜெயிச்சு காட்டிடலாம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும். 6ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். எதிரிகளால், நோய்களால், சட்டம், வழக்கு, துன்பங்கள், கெட்ட காரியங்கள், கெட்ட சம்பவங்கள், கெட்ட சாவகாசங்கள், இப்படிப்பட்ட எந்த நிலைகளிலும் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் புக்கல் வந்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆக ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உசிதமான முன்னேற்றங்களும் நல்ல எதிரிகளை வென்று காட்டக்கூடிய ஒரு சூழலும் பெயர் புகழ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பிரமாதமான வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த குரு பகவான் சனி பகவானுடைய வீட்டை பார்க்கறதுனால பயணங்களை தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவங்க, டிக்கெட் போடுறவங்க, டிராவல் ஏஜென்சி நடத்துறவங்க, இப்படிப்பட்ட தண்ணி பிஸ்னஸ் பண்றவங்க, கடை வச்சுக்கிறவங்க, டெய்லியும் கல்லா கட்டுறவங்க, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் உங்கள் ராசியை சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார்.
ராசியை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால சில பேர்களுக்கு முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் வைத்தியத்தின் மூலமாக கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இந்த சூரியன் வீட்டை சனி பார்ப்பது என்பது அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் போடுறீங்க செய்கிறீங்கன்னா கையெழுத்து போடுறது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது கட்டாயம். இதே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகலை அப்படிங்கிற மாதிரியான சிறிது கருத்து பேதங்கள் வரக்கூடியதாக இருக்கும். இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அந்நியர்களால் உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பெண்களால் ஆண்களுக்கு, ஆண்களால் பெண்களுக்கு மிக நல்ல அற்புதமான லாபங்களும் உதவிகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நிவர்த்தி பெறக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, உடல் துவார வியாதிகள் சம்பந்தப்பட்டதில் வைத்திய செலவுகள் நிவர்த்தி பெறுவது. ராகு 8ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் சூரிய பகவானுக்கு 4ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு அநேகமான 100% உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் சிறப்பாக இருந்தாலும் 1-2 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்கள் டென்ஷனை குறைச்சிக்கணும், குணத்தில் மாற்றங்கள் உருவாக்கிடணும், அமைதியாக இருந்து ஒரு வேலையை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிக்கணும். இப்படிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டா இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது கண்டிப்பாக ஒரு 80% சிறப்பான பலன்களாகவும் 20% சமாளித்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிகளுக்கு சென்று வாருங்கள். ஒரு கோயில்களுக்கு தேவைப்பட்ட பொருளை வாங்கி கொடுங்க. அலங்காரங்களை கண்டு ரசிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கை மாற்றம் சிறப்பாக இருக்கும். மார்கழியும் உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் செல்லும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு மார்கழி மாதத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு உத்வேகமான மாதம்னு சொல்லலாம். இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க புதுசாக தொழில் பண்ணணும், புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும், புதுசாக ஒரு காரியம் பண்ணணும், இது என்னது புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இப்படிப்பட்ட அனுபவங்கள் பெறணும், இப்படிங்கிற அனைத்து செய்திகளையும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் கனகச்சிதமாக உணரும்படி, பார்க்கும்படி, அனுபவிக்கும்படி, புரிந்து கொள்ளும்படி நிறைய நடக்கிறத பார்க்கலாம். 12ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்திற்கு அமர்கிறார். காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தில் அமர்கின்றார். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களின் உதவிகளும் ஒத்தாசைகளும் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக பெரிய உதவிகள் உங்களுக்கு சேரும். லோன் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க, இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினச்ச மாதிரி எந்த பிழைகளும் இல்லாமல், தவறுகளும் இல்லாமல் உங்களுக்கு மிக சிறப்பான காரிய அனுகூலங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த 4ஆம் இடத்துல சூரியன் சம்பந்தப்படுறதுனால இந்த சூரிய பகவானை பொறுத்தளவு அவர் அங்கிருந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு திடீர் பதவி உயர்வுகள், திடீர் இடமாற்றங்கள், யாரென்று தெரியாதவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள், மொழிபேதம் உடையவர்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய கட்டாயங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ராத்திரி நேரத்து பயணங்கள், இதெல்லாம் நிறைய வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மூளைக்கு ஒரு சவால் விட்ட மாதிரியான வேலைப்பாடுகள், அந்த போட்டி அல்லது ஒரு சவால் விட்ட மாதிரியான கம்பெனி நிறைய உங்களை எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள், இதெல்லாம் கூட நிறைய வரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். அதே போல் சூரியன் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது சில பேர்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வரும். இந்த ஜிம்முக்கு போகிற சின்ன பசங்க, இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் தேவைக்கு அதிகமாக உங்களுடைய வீர விளையாட்டுக்களை காட்ட வேண்டாம். கழுத்து பிடிச்சிக்கிச்சு, ஷோல்டர் பிடிச்சிக்கிடுச்சு, தசப்பிடிப்பு வந்துருச்சு, மசில்ஸ் பிடிச்சிக்கிச்சு, இப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் சொல்லக்கூடியதாக அமைகிறது. இதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். இருந்தாலும் 9ஆம் இடத்திலே வியாழ பகவான் வீற்றிருக்கிறார். உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் அள்ளி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அவரே 7ஆம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை நோக்கி மனம் நகர்கிறதாகவும், ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டு கொஞ்சம் வம்படி பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதோ பரவாயில்ல இருந்து வாழ்ந்துட்டு போகலாம் இப்படின்னு 3வது நபர் தலையீடு இல்லாமல் உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு கொள்ளுகின்ற வாய்ப்புகளாகவும் நிறைய உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு தடைகளற்ற தாமதமற்ற வேலை நடக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, முதலீடுகள் பண்ணி தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களோட முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். சற்றேறக்குறை இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனத்தை உற்றணும். நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்க்கணும். ஒரு டைம் டேபிளுக்கு உட்பட்டு வேலை பார்க்கணுங்கிறத கற்றுக்கணும். மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க, நாமே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக உங்களுக்கு மார்கழி மாதத்தில் சில உத்வேகமான எண்ணங்கள் வரும். முயற்சிகள் கைகூடும். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக பிள்ளை செல்வங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும்.
குழந்தையை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு புதுவிதமான ஒரு அனுபவங்கள் கிடைப்பதும், குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைப்பதும், பெரிய பிள்ளைகளை பெற்று வளர்த்திருக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும். கல்யாணங்கள் நடக்கக்கூடிய, பேசக்கூடிய, அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய, இல்லை தூரதேசத்து பயணங்கள், இல்லை பையன் படித்து முடித்து ரொம்ப காலமாக ஊர் சுற்றிட்டு இருக்கான் சார், வேலை கிடைக்கல, இப்போ நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய, ஆக நீங்கள் பெற்ற பிள்ளைகளின் மூலமாக மனசில் ஒரு குதூகலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக உத்வேகமான அமைப்பு. எதிரிகளை தோற்கடிக்கவும், எதையும் வென்று காட்டவும், நினைத்ததை நடத்தி காட்டவும், போட்டிகளற்ற வாழ்க்கையில் நுழைந்து புகுந்து விளையாடவும், தொழில்களில் ஜெயிக்கவும், முதலீடுகளிலே பிழையின்றி நீங்கள் நல்ல வாழ்க்கை பாதை அமைத்துக் கொள்ளவும், இப்படி அனைத்து விஷயங்களுக்கும் ஒத்தாசையாக இந்த சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய புனிதம். ஆனால் அவர் அங்கிருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 8ஆம் இடம் என்பது கிட்டத்தட்ட கணவன் மனைவி குடும்ப உறவுகளை சொல்லலாம், இல்லை மனைவியின் பிறந்த வீட்டை பற்றியும் கொஞ்சம் சொல்லலாம், உங்கள் மாமனார் மாமியார் குடும்ப உறவுகளை சொல்லலாம். இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. அவங்க எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் திருப்பி கொடுத்தா தான் திருப்பி மரியாதை என்பது வரும். அதனால இதையெல்லாம் கொஞ்சம் மனசுல பதிய வச்சுக்கணும். பெரியவங்க கிட்ட பழகுற போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாய் பேசணும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மனசில் பதிய வச்சுட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இதே சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ராத்திரி தூக்கத்தை தயவு செய்து கெடுத்துக்காதீங்க. பயணங்கள் போனால் பரவாயில்லை, அதுலேயும் கூட சுகமாக டிக்கெட் போட்டு நல்லா தூங்கிட்டு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் ஏதாவது உட்காந்துக்கிட்டு கேம் ஆடுறது, உட்காந்து பேசுறது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை வச்சுக்கிட்டு ராத்திரி தூக்கத்தை கெடுத்துக்காமல் இருக்க வேண்டியது கட்டாயமாக பார்த்துக்கணும். ஏனென்றால் வயிற்றுக்கோளாறுகள், நெஞ்செரிச்சல், உணவு ஒவ்வாமை, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த சனி பகவான் பார்வையினால் வரக்கூடியது உண்டு. அது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த சூரியன் தான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட வியாதிகள், உஷ்ண வியாதிகள், கண் கோளாறுகள், வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், உடம்புக்கு தேவைப்படுகின்ற உஷ்ணம் குறைஞ்சு போகிறது, இப்படிப்பட்டதெல்லாம் கூட வரக்கூடியதாக அமையும். இதே சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த 2 வருஷமாகவே உங்களை பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லதா இருக்கிறேன், நல்லா தான் உழைக்கிறேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களே தவிர, சனீஸ்வர பகவானின் பார்வை பெற்றிருக்கக்கூடிய 3ஆம் இடம் இன்னும் உங்களுடைய உண்மையான வேகத்தை காணும். இன்னும் உண்மையான உங்களுடைய வேகம், விவேகம், அது சம்பந்தப்பட்ட எப்படி உழைக்கணும், எப்படி வாழணுங்கிறது நீங்கள் மறந்து போய் தான் உட்காந்துருப்பீங்க. இதையெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் திட்டம் போட்டு நகர கற்றுக்கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்திலே ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே கண்டிப்பாக நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும். விட்டு பிரிந்தவர்கள் இணைந்து சேருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். தூரதேசத்து பயணங்களில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அந்நியர்கள் மூலமாக உங்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக தொழிலில் பார்த்தீங்கன்னா, இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கூடவே இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏதாவது டிராயிங் போடுறவங்க, டிசைனர்ஸாக உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம். இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, தங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் இப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளுக்கு விலை ஏறும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மார்கழி மாதத்தில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு அற்புதங்கள் நிகழும். எப்படி பார்த்தாலும் இந்த மார்கழி மாதம் உங்களை பொறுத்தளவு ஒரு 85% மிக சிறப்பான பலன்கள் இருப்பதை பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 15%த்திற்கு நேராக திருச்சிக்கு போங்க, ஸ்ரீரங்கம் போங்க, பள்ளி கொண்ட அந்த பெருமாளை பார்த்து நன்றாக ஒரு தரிசனம் போட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, மார்கழி மாதத்திலே துளாராசி நேயர்களுக்கு நிறைய லாபங்கள் கூடுவதை நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் முதலீடாவே பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார், தொழிலே ஒன்றும் சிறப்பாக வரல, என்ன போட்டாலும் முதல வாய்க்குள்ளே போகிற மாதிரி சாப்பிட்டுட்டு அது வாட்டில் இருக்குது, தொழில் வளர மாட்டாங்குது, இப்படி தொழில் சார்ந்த விஷயத்திலே வருத்தப்பட்டு கொண்டிருந்த பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே இந்த மார்கழி மாதம் என்பது மிகச் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். சந்தேகமே வேண்டாம். உறுதியாக நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தகுந்த வெற்றிகரமான வாழ்க்கை என்பது கண்டிப்பாக உண்டு. இந்த மார்கழி மாதத்தில் 3ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்கிறார். இந்த சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பது பெருத்த யோகத்தை கொடுக்கும். 3-6-11 முடிசூடா சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கும். 3-6-10-11 சூரியன் இருப்பது சிவகடாட்சத்தை கொடுக்கும். முன்னோர்களினுடைய புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அந்நியர்களின் உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் உங்களுக்கு கேட்ட உதவிகளை கொடுக்கும். அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய பகைமை மாறும். இந்த டாக்ஸ் ப்ராப்ளம், வரி தொல்லைகள், அது இதெல்லாம் கச்சிதமாக இந்த மாதத்தில் உட்கார்ந்து தீர்த்துக்க முடியும். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது இளைய சகோதர வர்க்கத்தின் மூலமாக நன்மை கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் அத்தனை பேர்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கு திட்டங்கள் தீட்டக்கூடிய மாதமாக இருக்கும்.
சூரியன் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக விட்டுப்போன சொத்துக்களை புதுமைப்படுத்திக் கொள்ளுகிற வாய்ப்பு கிடைக்கும். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இடிச்சு கட்டுறது, புது வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறது, இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய இடங்களில் வரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. நம்பிக்கையோடு உழைத்தால் போதும் என்று சொல்லக்கூடிய சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து கொண்டு குரு பார்வையில் இருக்கிறார். இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான மன ஓட்டம் இருக்கும். கணித சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கணக்கு சம்பந்தப்பட்ட படிப்பில் 1/2 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, 7 வாட்டி பரீட்சை எழுதுனேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இப்போ மிக சரியாக பரீட்சை எழுதுகிற அல்லது மனசில் பதிய வச்சு முன்னுக்கு போகின்ற வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த வியாழன் புதனை பார்த்து கொண்டிருப்பது என்பது உங்களுடைய மன அளவில் குழப்பங்கள் இல்லாமல் கனகச்சிதமாக ஒரு காரியத்தை செய்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அதுவும் 2ஆம் இடமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதார மேம்பாடுகள் வரும். கண்டிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, உங்களுக்காக யாரோ உழைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக பிரமாதமாக இருக்கும். பூமி லாபம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, நிலத்தை வச்சு சம்பாதிக்கிறவங்க, பழக்கடை வச்சுக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, பூக்கடை வச்சுக்கிறவங்க, இந்த உடனே குப்பைக்கு போயிடும், வாடிப்போனால் உதவாதுன்னு சொல்லுகிற நிலைகளில் வைத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் சற்று கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக இருக்கிறதுனால தோல்வியே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உற்சாகமான முன்னேற்றங்கள் ஒரு பக்கத்தில் உண்டு. 8ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை சிறப்பை கொடுக்கும். வீட்டுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள்ள சுப செய்திகள் பேசப்படும். சுபகாரியங்களுக்கான அடித்தளங்கள் கூடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை எடுபடக்கூடியதாக இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல போட்டி இல்லாத வாழ்க்கை ஒரு பக்கத்தில் இருக்கு. இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் ராசிக்கு 2 பக்கத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். சுபகத்திரி யோகம் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு துன்பங்கள் தீரும். பகைவர்கள் விட்டொழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வைத்தியத்திலேயே இருந்தவர்களுக்கு அதுலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மருத்துவரே இனிமேல் உங்களுக்கு மாத்திர வேண்டாம்னு சொல்லுகிற அளவுக்கு உடம்புல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஆகினால் நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த மார்கழி உங்களுக்கு பிறகு சிறப்பை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய அந்த அம்சம் சிறப்பை கொடுக்குது. பற்றாக்குறைக்கு 4ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த குரு பார்க்கின்ற இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ குரு சுக்கிரனை பார்ப்பது என்பது குரு சுக்கிர யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வறுமை அகலும், பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் தரித்திரங்கள் அகன்று போகின்ற வாய்ப்புகள் வரும். கெட்ட சாவகாசம், கெட்ட பழக்க வழக்கம், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும், சந்தோஷங்கள் கிடைக்கும். 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பது, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பது என்பது காதல் லௌகிக விஷயங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவி தம்பதியர் கூடி வாழக்கூடிய வாழ்க்கை உண்டு. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்கும். ஆடை அணிகளை சேர்க்கை பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 4ஆம் இடம் தான் வாகன பிராப்தத்தை சொல்லுகிற இடம். வண்டியை மாற்றுறது, வண்டி வாங்குறது, புதுசாக கார் வாங்குறவங்க, புதுசாக பைக் வாங்குறவங்க, இப்படிப்பட்ட ஒரு புதுமை என்று சொல்லக்கூடியதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, சூரியன் அங்கு 3ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவது என்பதும், சூரியனுக்கு 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பது என்பதும் திட்டங்கள் வெற்றி பெறும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ கூட்டு சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தவங்க பணத்தை வாங்கி எப்படி தொழில் பண்ணுறதுங்கிற திட்டங்கள் வரும். பொதுவாகவே சனீஸ்வர பகவான் உங்களை பொறுத்தளவு 5ஆம் இடத்தில் நங்கூரமிட்டு அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றுவது, நல்ல முன்னேற்றங்களுக்கு போகிறது, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள். சனீஸ்வர பகவான் தான் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது பிள்ளைகளின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். அதில் சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் நிறைய வருவதாக இருக்கும். அது எங்கேயோ 1-2 சிந்தி செதறி போகுது அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். பயமில்லாமல் உங்களோட வேலைகளை பாருங்கள். குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த மார்கழி மாதம் சிறப்பம்சத்தை கண்டிப்பாக வழங்கும். எதிரிகள் அகன்று போவார்கள், நோய்கள் குறைந்து போகும், நட்டங்கள் குறைந்து போகும், திட்டங்கள் வெற்றி பெறும். இதில் ராகு வேற 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், 12ல் கேது அமர்ந்திருக்கிறார். லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்கள் பக்கத்தில் சார்ந்து கொண்டிருக்கிறது. 6ல் ராகு இருக்கிறது. எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பங்களை தீர்த்து கொடுப்பார். 12ல் இருக்கக்கூடிய கேது பகவான் லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி தருவார். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மார்கழி மாதம் என்பது துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 85% சிறப்பான பலன்களாகவும் 10% சற்றேற குறைகள் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
நைட்டில் போய் ஒரு விளக்கேற்றி வச்சு சாமியை கும்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கட்டாயம் தீரும். விருச்சகம் ராசினியர்களே, இந்த விருச்சக ராசினியர்களை பொறுத்தளவு மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடம் என்பது தொழில், ஒரு மனிதனுடைய கர்மயோகம் என்று சொல்லக்கூடியது, அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடம். இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த எல்லாவற்றிலும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழியில் இருக்கும். 10 குடையவன் மார்கழி மாசத்துல 2ஆம் இடத்தில் அமர்வது என்பது கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்தபடி உங்களை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்களும் சுற்றுப்புற சூழலும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா நல்ல புத்திசாலித்தனமா யோசிக்க தெரியும், உங்க புத்தியை பயன்படுத்தி ஜெயிக்க தெரியும், யாரோட துணையும் இல்லாம வாழ தெரியும், எதுவுமே இல்லை நான் ஜெயிச்சு காட்டுறேங்கிற மாதிரி நீங்க போராடி வெற்றி பெற முடியும். சூரியன் ராசிக்கு பக்கத்தில் அமர்வது என்பது ஒரு வெளிச்சத்தின் வட்டத்திற்குள் வந்து விடுவதாக பொருள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் இருட்டுக்குள்ளே இருந்தது போய் இப்போ வெளிச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் உங்கள் முன்னாடி வெளிச்சம் காத்துட்டு இருக்கிறது, பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். குறிப்பாக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்தில் பேர் புகழ் கிடைக்கும், படிப்பில் முன்னேற்றங்கள் இருக்கும், அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். நீண்ட தூரங்களுக்கு சென்று கல்வி கற்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பரீட்சைகளில் பாஸ் பண்ணுறது, பேப்பரில் பாஸ் பண்ணி விசா கிடைக்கிறது சம்பந்தப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இதில் வரும். வீட்டுக்குள்ள தகப்பனாரின் உதவிகள் பெரிய உதவியாக உங்களுக்கு வந்து சேரும். தாத்தா வழி, அப்பா வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து உதவிகளை செய்வாங்க. கண்டிப்பாக ஒரு பாராட்டுக்குரிய வாழ்க்கை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற தாத்பரியங்கள் இந்த மார்கழியில உங்களுக்கு தெரிய வரும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில பேர்கள், அதுவும் குறிப்பாக பெண்களை பொறுத்தளவு ஆடை அணிகளை சேர்க்கை ஏற்படக்கூடியதாக இருக்கும். நல்லா சாப்பிடணும், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், என்ஜாய் பண்ணணும். அதுவும் இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க, இந்த டான்ஸ் ஸ்கூல் போகிறவங்க, சங்கீதம் கற்றுக்கிறவங்க, வாய்ப்பாட்டு கற்றுக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு படி நல்ல முன்னேற்றம், குருவினுடைய ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். சில நேரங்களில் இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் இவைகளெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு கூட மருத்துவத்தினால் ஒரு பரிபூரண தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். அவர் குறிப்பாக சூரியனுக்கு 3ல் வந்துட்டதுனால கண்டிப்பாக தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லது தாயாரின் உடல்நிலைகளிலே இருந்திருக்கக்கூடிய கோளாறுகள் இவைகளெல்லாம் கூட சன்னஞ்சனமாக கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். 4ஆம் இடம்னு எடுத்துக்கொண்டாலே வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள். இதில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஏதாவது கடன் வாங்கலாமா, புது வீடு வாங்கலாமா, புதுசாக ஏதாவது பிளான் பண்ணலாமா, இப்படிங்கிற விதமான திட்டங்களை அமர்ந்து பேசுவது, குடும்பத்தோடு இணைந்து சிந்திப்பது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறது. சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து கொண்டு அவர் அங்கிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக இருந்த எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு விலகி போயிடுவாங்க. அது மாதிரி தொழிலுக்கு போட்டியாக இருந்தவங்கள்லாம் இப்போ காணாமல் போக வேண்டிய நேரம், எதிரிகளை வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய காலம், போட்ட முதலீடு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதுலேயும் காசு வச்சு காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல முதலீடுகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய உற்சாகமான உழைப்பு உங்களுக்கு பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்து ஜெயிக்க வைக்கும். அதுலேயும் 6ஆம் இடம் என்பது மேசமாக இருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் தடுமாற்றமாக யோசித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய காட்சிகள் கிடைக்கும். கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் எதையுமே பண்ண முடியல, என்னால் இவ்வளவுதான் முடியுது, இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பிரேக் போட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ அதில் எப்படியெல்லாம் வெளியில் வரலாம், எப்படி பண்ணலாங்கிற சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு உத்வேகமாக வரும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவது, பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புறது, பிள்ளைகளுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஒரு பையன் வீடு வாங்குறான் சார், நான் ஒரு காசு கொடுத்தேன், 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், இப்படி என்று உதவிக்கரம் சார்ந்திருப்பது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கும். இந்த ராகு 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது புதிதாக குழந்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்புகளாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிக்கலாம். அதேபோல் 11ஆம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கிறார். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும், லாபங்கள் பெருகும். அதுலேயும் குறிப்பாக கல்வி சாலை நடத்தக்கூடியவங்க, பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கிறவங்க, புத்தக தொழில் பண்ணக்கூடியவங்க, இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, கல்வி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய கல்லூரி நடத்துகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் வீற்றிருப்பது கணவன் மனைவி உட்குடும்ப வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு முன்னேற்றங்கள். ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களுக்குள் இருந்திருக்கக்கூடிய தயக்கங்கள் போகும், நோய்கள் அகலும், கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும், பேரை காப்பாற்றிக்க முடியும், கெட்ட பேர் போயிடும்.
இன்னும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சரியான மருந்து மாத்திரைகள் கிடைச்சி போகும். இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே கேது அமர்ந்திருக்கிறதுனால கேகால யோகத்தை உருவாக்குகிறார். நீண்ட தூரத்து பயணங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளியிலிருந்து வரக்கூடிய தகவலால் முன்னேற்றங்கள், நீண்ட தூரத்து செய்தி மகிழ்ச்சியை கொடுப்பது, இப்படிப்பட்ட சகல அனுகூலங்களும் கூட உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களை விட வயதில் மூத்தவர்கள், குறைந்தவர்கள், பக்கத்தில் இருப்பவர்களை நன்றாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இப்படி பல கோணங்களில் இந்த மார்கழி மாதம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம். ஒரு 90% உங்களுக்கு சிறப்பாகவும் 10% ஏறக்குறைய கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். ஆகையினால் கிட்டத்தட்ட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகனுக்கு சென்று ஒரு அபிஷேகம் செய்து வந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நினைத்தது நடக்கும். உருப்படியாக நல்லா எல்லாம் பண்ணவங்க நிறைவு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்களில் ஒருவராக திகழக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசியில் சூரியன் அமர்ந்தாச்சுன்னா நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வர்றீங்கன்னு அர்த்தம். இருட்டுக்குள்ளே இருந்த காலம் போய் இப்போ வெளிச்சத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள், சிக்கல்கள், சிரமங்கள், தடுமாற்றங்கள், மனசில் இருந்திருக்கக்கூடிய துயரங்கள், துன்பங்கள், சந்தேகங்கள் இவைகளெல்லாம் விலகி ஒரு இறையருள் பெற்றது போல, ஒரு வெளிச்சத்துக்குள் வந்தது போல, நிறைவான, சிந்திக்க தெரிந்த, பதிலளிக்க தெரிந்திருக்கக்கூடிய, எதையும் இப்படித்தான் என்று புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல், அறிவு, திறமை இவைகளெல்லாம் பரிபூரணமாக வளர்த்து கொள்ளுகின்ற, வளர்ந்து காட்டுகிற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மார்கழி மாதத்தை பொறுத்தளவு தனுசுல பிறந்தவங்களுக்கு சூரியன் மட்டுமல்ல, இந்த சூரியனுக்கு 3ஆம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ சூரியனுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால உங்களுடைய இருட்டு என்பது விலகும். நீங்கள் போட்ட திட்டங்கள், முயற்சிகள், வெற்றிகள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஃபார்முலாவை கொண்டாந்து காட்டக்கூடியதாகத்தான் அமைகிறது. இதுலையும் சொல்ல போகிறோம்னா, இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்தை, ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரே தகராறு, ஒத்தே போகலை. அவர் என்ன சார் நான் சொல்கிறது ஒன்று கூட கேட்க மாட்டேன்றாரு, எப்போ பார்த்தாலும் அவர் பேச்சை கேட்க சொல்கிறாரு, எனக்கு மதிப்பே இல்லை, மரியாதையே இல்லை, இப்படியெல்லாம் கொஞ்சம் அழுத்து போய் புலம்பிக் கொண்டு கட்டாயத்திற்காக வாழுகிறோம் என்ற நிலைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த மாதத்தில் அடேங்கப்பா புதுசாக இருக்குது, இப்போ தான் நம்ம சொல்கிறது கொஞ்சம் இந்த வீட்டுக்குள்ளே எடுபடுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கணவன், மனைவி, குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பான முன்னேற்றத்தை சார்ந்ததாக இருக்கிறத பார்க்கலாம். பொருளாதார வசதிகள் நிச்சயமாக உயரும், கோளாறுகளே இல்லை. இந்த சூரியன் ராசியில் உட்கார்ந்துருக்கிறது, அந்த ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுவது கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லாபத்தை நோக்கி பயணமாகும். பொதுவாகவே இந்த தனுசூல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அடுத்தவங்களை வேடிக்கை பார்த்து, அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்து, மற்றவங்களை முன்னுக்கு தள்ளி இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல இடத்துல பாருங்க, ஒரு பெரிய முதலாளிக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தனுசூல பிறந்தவங்களா இருப்பாங்க. அப்போ இவங்களால தான் ஞாபகமாக ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து கொடுக்கறது, எப்படி அவர்களை முன்னாடி தள்ளுறது அப்படிங்கிறது தெரியும். பிள்ளைகளுக்கு நல்ல அம்மா அப்பாவாக இருப்பாங்க. சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலராக இருப்பாங்க. மொத்தத்தில் ஒரு சுமைதாங்கியை போல வாழுகின்ற எண்ணங்கள் இருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவு நீங்கள் பார்த்த அத்தனைகளும் இந்த காலகட்டத்தில் நன்மையாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி 2 பேருக்கும் வயசாயிடுச்சு, கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, டாக்டர்கிட்ட போனால் அது போச்சு இது போச்சுன்றான், ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் மார்கழியில் உங்களுடைய கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, பல்லு வலி கோளாறுகள் அத்தனையுமே தீர்க்கப்படுகின்ற மாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த தனுசுல பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பக்கத்தில் இருக்கிறதுனால வாத வியாதிகள் எல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு, வயசானவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கால் வலிக்குது, ஒரு பக்கம் கால் வலிக்குது, ஒரு பக்கம் உடம்புல உளைச்சல் எடுக்குது, இப்படிப்பட்ட தன்மைகள் இருந்திருக்கும். இவைகள் எல்லாவற்றுக்கும் கூட ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாற்போல் இந்த மாதத்தில் ஒரு மருந்து அல்லது மருத்துவர் துணை என்பது ஒரு ஆறுதலான ஒரு செய்திகளாக உங்களுக்கு இருப்பதை பார்க்கலாம். இதே போல் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வியாழ பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. குரு இருந்த வீடு தான் பாழா போகும், பார்த்த இடத்துக்கு தான் நல்லது. அப்போ 6ஆம் இடம் பாழா போகுதுன்னா எதிரிகள் இல்லை, நோய்கள் இல்லை, கடன்கள் இல்லை. அப்போ இப்போ தானே சொன்னீங்க சார் நோய்கள், அதான் சொன்னேன், தீர்ந்து போகுதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட அனுகூலத்தோடு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் துன்பத்திலிருந்து விடுபடுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனை கட்டக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. கடனை வாங்கி அதில் வீடாகவோ பொருளாகவோ சொத்தாகவோ மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்துல இருப்பீங்க. ஆக கடன் படுவது தவறல்ல. கடன் எதற்காக பட்டிருக்கிறோம், எப்படி கட்டப்போகிறோம்ங்கிறது திட்டங்கள் தான் தெளிவாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. அந்த அடிப்படையில் 12ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அயன சயன புகழ் போக பாக்கியம் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து சுகபோகமா வாழ்றதுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பெருத்த உதவிகரமாக இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்க 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 10ஆம் இடம் என்பது பதவி சார்ந்தது. வேலைக்கு போறவங்க, பெரிய கம்பெனிகள்ல சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் வேலைக்கு போறவங்களுக்கு உங்க வேலையில ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு போற்றப்படுகின்ற புகழப்படுகின்ற ஒரு மனிதனாக திகழுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது கண்டிப்பாக உத்தியோகத்தில் உயர்வுகள், மாற்றங்கள் எப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 2 மிஷினை போட்டு எப்படி ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் எப்படி நல்லபடியாக தொழிலை வளர்த்து கொள்ள முடியும், தொழில் ரீதியாக எப்படி முன்னேற்றங்கள் வரும், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் எப்படி இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம், எந்த ஆளை போய் பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் கொடுப்பான், இப்படிங்கிற எண்ணங்களோடு இந்த தனுசூல பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில்களிலே மிக வேகமான முன்னேற்றமும் முயற்சியும் உழைப்பும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதே போல அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உறுதியாக 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் அயன சயன புகழ் போக மட்டுமல்ல, 12ஆம் இடம் செலவுகளை குறைக்கக்கூடிய இடம். திட்டங்களாக செலவு பண்றது, பிள்ளைகளுக்கு செலவு பண்றது, இளைஞர்களுக்கு செலவு பண்றது, இன்னும் சொல்ல போனா அங்க புதனும் இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வரக்கூடியதெல்லாம் தெரியும். இந்த குருவும் புதனும் பார்த்து கொள்றது, சேர்ந்து கொள்றது எல்லாமே கணித சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கு உகந்த காலம்னு அர்த்தம். அப்ப இந்த கணக்கு சார்ந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய செக்டார் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் பெருவாரியா இந்த நேரத்துல பாஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. அப்படிப்பட்ட தன்மைகள் இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இதே போல அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்க சுக்கிரன் இருக்கிறார். எந்த சுக்கிரன் வீட்டில் இருந்து கொண்டு சுக்கிரனை பார்க்கிறாரோ இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். குருச்சுக்கிர யோகம் என்ற பேரு. அந்த காலத்தில் இந்த பல்லக்கில் பயணம் பண்ணுகிற யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ பல்லக்கில் பயணம் பண்றது எப்படி? அந்த காலத்துல பெரிய ஆளுங்க ராஜாக்கள் இருந்தாலும் குதிரையில போனாங்க, யானையில போனாங்க, பல்லக்கிலையும் போனாங்க. பல்லக்கு பயணம் என்பது ஒரு பெருமிதமான பயணமாக கருதப்பட்ட நேரம். இப்ப பல்லக்கெல்லாம் கிடையாது. அப்ப நீங்கள் ஒரு மதிக்க தகுந்த மனிதனாக ஒரு பெரிய இடத்துல சௌரியமா சந்தோஷமா உங்கள் கௌரவத்தை சுகத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட அனைத்திற்கும் சொந்தமாக இருக்கக்கூடியதெல்லாம் கிடைக்கும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தனுசுல பிறந்தவர்களுக்கு பிள்ளைங்க பிறக்கிறது, பேர பிள்ளைங்க பிறக்கிறது, பேர பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அவங்கள போய் பார்க்கறது, பேசுறது, சந்தோஷப்படுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இடங்கள் இருப்பதை பார்க்க முடியும். இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு சுக்கிரனை பார்ப்பது மட்டுமல்ல, தன் வீட்டுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொட்டகாரியம் துலங்கும், நினைத்து நடக்கும், கேட்டது கிடைக்கும், நல்ல லாபங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். ஆக இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் ராகு கேது மிட் பாயிண்ட்ல இருக்கிறாங்க. இப்பதான் உங்களுக்கு தர்மம் நீதி நேர்மை எது சரி எது தப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை தெளிவாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஆற்றல் அறிவு திறமைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வருவதை பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த மார்கழி மாதம் என்பது தனுசுவில் பிறந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 85% சிறப்பாகவும் 15% கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பொதுவாகவே நீங்க பிள்ளையார் மலர் அதிக பக்தி வச்சிருப்பீங்க, முருகனை கும்பிடுவீங்க. அந்த முருகனை கும்பிடுங்க, பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க மாலை போட்டு போயிட்டு வாங்க. இப்படி ரொம்ப தீர்க்கமா உங்களோட பக்தி மார்க்கத்துல கொஞ்சம் நீங்க இறங்கிக்கிட்டீங்கன்னா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும், நோ டவுட். மகரம் ராசினியர்களே, இந்த மகர ராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும். எப்படி என்றால் 8 கூடிய அட்டமாதிபதி 12இல் அமர்வது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரதான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனே பகை. அப்போ சூரியன் பகை என்றால் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பப்ளிக்கில் ரொம்ப இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கேட்டில் ஒருத்தன் காரை பார்க் பண்ணுவான், இல்லை உங்கள் வீட்டுக்கு மட்டும் டேக்ஸ் போடுறவங்க எக்ஸ்ட்ரா 1000 ரூபா போட்டிருப்பாங்க, இல்லை அந்த தெருவில் உங்கள் வீட்டுக்கு மட்டும் தண்ணி வரலைங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும், கரண்ட் போனால் உங்கள் வீட்டுக்கு தான் முதல்ல போயிடுது. இப்படிங்கிற சில தொல்லைகளை எல்லாம் கண்டுகளித்து வந்திருக்கக்கூடிய மகரத்தில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் இவைகளுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கக்கூடிய தீர்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைகளுக்கு ஒரு பொருத்தமான மாசமாக இருக்குது. அது இயற்கையாகவே நடக்கும். சூரியன் 12இல் மறைவது என்பதும் சூரியன் உங்கள் ராசியை நோக்கி பயணம் பெறுவது என்பதும் நீங்களும் வெளிச்சத்துக்குள் இருந்து வாழுகின்ற வாழ்க்கை பாதைக்கு வருகிறீர்கள். உங்களுடைய துன்பங்கள் தரித்திரங்கள் குறைகள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் இவைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற வாய்ப்புகளை இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் அறியலாம் உணரலாம் அப்படிங்கிற செய்திகள் உண்டு.
இந்த மார்கழி என்பதே ராசிக்கு 12 சூரியன் இருந்து அந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சூரியனுக்கு 3ஆம் இடத்துல வருகிற காரணத்தினால உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் இருக்கும், பொறுப்புணர்ச்சிகள் பெருகும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற திட்டங்கள் தீட்டுவதில் மாற்றங்கள் கிடைக்கும். பேசுறதுலயே நீங்க ரொம்ப கவனமா பேசுறதுக்கு உண்டான அறிவை வளர்த்துக்குவீங்க. ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிட்டேன், அதாவது பேசிட்டு யோசிக்கிறத விட யோசிச்சு பேசுறது தான் மனிதனுக்கு அழகு என்பதுதான் பொருத்தம். அது உங்களுக்கு இந்த மாதத்தில் புரிய வருவதாக அமையும். இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே லவ்வபுளா வாழக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அவர்களுக்கு 12ஆம் இடத்துல போய் அயன சயன புகழ் போக பாக்கியத்துல போய் சூரியன் அமர்ந்ததுனால இப்ப இந்த லவ்வபிள் கான்செப்ட்ல கொஞ்சம் குளறுபடிகள் வரும். நண்பர்களுக்குள்ள பகை வந்துடலாம், சண்டை போட்டுருவீங்க, பொறாம வந்துடும். உங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு யாராவது கிண்டல் அடிப்பாங்க, கேலி பேசுவாங்க. இதையெல்லாம் சற்று பொறுத்துக்கிட்டு தான் போகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே போல சுக்கிரன் உங்களுக்கு ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பொருள் வரவுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வராது போன பணத்தை வரவு வைக்கிறது, பணத்தால பணம் சம்பாதிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எந்த ரூட்ல போனால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு தொழில் பண்றவங்களுக்கே ஒரு புத்திசாலித்தனம் வருவது, எப்படி பில்லை போட்டு காசை வாங்கணும், வரவு வைக்கணும், எப்படி வசூல் பண்ணணுங்கிற அறிவுரைகள் எல்லாம் உங்களுக்கு இயற்கையாக புரிவது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மார்கழியில மகரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஜுவல்லரி கடைக்கு அடிக்கடி போறவங்க, ஏதாவது வாங்கிட்டு வரவங்க, இருக்கிற காசை 5 10 சேர்த்து வச்ச காசை எடுத்துட்டு கொண்டு ஒரு பொருளை வாங்குறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொன்னது போல இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களோட முயற்சிகளை ஊர்ஜிதப்படுத்தும், துரிதப்படுத்தும். நீங்கள் வேகமாக வேலை பார்ப்பது, வேகமாக பிஸ்னஸ் பண்ணுறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். குறிப்பாக சொல்லணும்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, நகைக்கடை வச்சிருக்கிறவங்க, உலோக தொழில் பண்ணக்கூடியவங்க, இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, பழைய பொருள் வாங்கி விற்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, இப்படி டூர் போகிறவங்க, டூர் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, டிக்கெட் விற்கிறவங்க, இப்படி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த அத்தனை மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழியில் பொருளாதாரத்தில் உத்வேகம், வளர்ச்சி, டர்ன் ஓவர் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, மகரத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் இந்த 7.5 சனி என்பது கொஞ்சம் உடல் நலத்துல வயிற்றுக்கோளாறுகள், அடி வயிற்றுக்கோளாறுகள், கீழே விழுந்துடுறது, இப்படியெல்லாம் வரும். 30 வயதுகளை கடந்திருப்பவர்களுக்கு இந்த 7.5 சனி எப்படியும் ஒரு குறைகளையும் கொடுக்க போறதில்லை. மாறாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி யோசிப்பது, செட்டில்ட் ஆகிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பற்றி கன்ஃபார்மா நீங்க அதை பற்றி பண்றது, இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரியவர்களின் துணையும் ஆற்றலும் உதவிகளும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறத பார்க்கலாம். அஷ்டமஸ்தானத்தை சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால கெட்டதுகள் எல்லாம் அழிந்து நன்மைகள் சேர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். காருக்கு டயரை மாற்றணும், இல்லை ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, அதை சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் திருச்சிக்கு போயிட்டு வரலாம், இப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வண்டி வாகனங்களை கவனமா பார்த்துக்கணும். வீட்டை ஏதாவது ரிப்பேர் இருக்கிறதுனா சரியா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த மார்கழி மாசத்துல கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனாலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். கேதுவும் அங்கு அமர்ந்திருக்கிறார். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். கல்வியில மகிழ்ச்சி, கொண்டாட்டம், முன்னேற்றங்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த வேகமான அருளாற்றல் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இப்படி இந்த குரு பகவான் பார்வை என்பது உசிதமான லாபங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருது. காரணம், இந்த குரு ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல புதனும் அமருகிறார். இந்த அடிப்படையில் கண்டிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு முன்னேற்றங்கள். இந்த புதன் என்று சொன்னாலே தொழில் கிரகம், தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த பூமி வாங்கி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த பள்ளிக்கூடம் நடத்துறவங்க, கல்விச்சாலை வச்சிருக்கக்கூடியவங்க, பிரிண்டிங் பிரஸ் வச்சுக்கிறவங்க, பேப்பர் தொழில் பண்றவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடியது ஒரு 90% சிறப்பான பலன்களும் 10% சற்று முன்ன குறைகளும் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு என்று சொல்லக்கூடியது நீங்க யார் எடுத்துக்கிறீங்களோ அந்த குருமார்களை சென்று வணங்கி வாருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். குறைகள் ஏதும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களுக்கு மார்கழி மாதம் என்பது
ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் என்றால் அது தகும். மார்கழி மாதம்னு சொன்னாலே தனுசுவுக்கு சூரியன் வருவார். அப்போ உங்களுடைய லாபஸ்தானத்திலே ஒரு ஒளிகிரகம் அமர்கிற காரணத்தினால ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை நோக்கிய உங்கள் பயணம், நீங்கள் எதை தொட்டாலும் அது இருட்டாக போகாது, வெற்றி பெறும். ஒளி என்பதே, ஒரு வெளிச்சமான வாழ்க்கை என்பதே பொருளாதார வளர்ச்சி, பெயர் புகழ், சந்தோஷம், மன உறுதி, திடமான எண்ணங்கள், தொழில் வளர்ச்சி, உழைப்பு, இப்படி எல்லாவற்றுக்குமே ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த 11ஆம் இடத்திலே சூரியன் வீற்றிருப்பது என்பது நீங்கள் உங்களை யாரென்று நிரூபித்து காட்டுவதற்கு தேவைப்படுகின்ற களமும் அதற்கு தகுந்த உழைப்பும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல சந்தோஷமா வெற்றிகரமா உங்கள் வாழ்க்கை பாதையை நோக்கி ஓடுகின்ற பயணப்படுகின்ற வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதையும் குறிப்பா சொல்லணும்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் பகவான் அமர்வது என்பது கூட சிவகடாட்சம் உண்டுன்னு சொல்லுவோம். 3, 6, 10, 11, அதாவது பாரப்பா 3, 6, 10, 1 பகருகின்ற 11 வெய்யோனிற்கில் சீலப்பா சீலனோட மனதில் தானும் சிவ சிவ தெய்வங்கள் காத்து நிற்கும்னு ஒரு பழமொழி உண்டு. அப்ப இந்த இடத்துல இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமா இருக்குது, சிவகடாட்சம் பரிபூரணமா இருக்குது. சிவபக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மார்கழி மாசத்துல ஒரு மிக திடமான மன உறுதிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வந்துடும், லாபங்கள் கிடைக்கும், தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் போட்ட காசு வீண் போகலை, எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணுமோ அதை நோக்கி நீங்கள் செல்லலாம். குறிப்பாக அந்த குரு பகவான் தனுசுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் அமர்றதுனால இந்த பெரிய மனிதர்களை தன் பக்கத்தில் வைத்து கொண்டு வாழ்றது, அரசாங்கத்தை பயன்படுத்தி வேலை பார்க்கறது, பெரிய மனிதர்களாக பதவிகள் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகள் அல்லது அரசு சார்ந்த துறைகளிலே மிகப்பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், மருத்துவர்கள், இப்படி சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய நிலைகளிலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்புகள் உண்டு. இளம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு ஊர்ஜிதமான தைரியம் ஏற்படும். இனிமே கவலை இல்லை, அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம வளர்த்து விட்டாச்சு, இனிமே அவங்க பொறுப்பு, நமக்கு என்ன வந்திருக்கு, நம்ம வேலையை பார்ப்போம். இப்படி ரொம்ப பயந்து கொண்டு எது என்னாகுமோன்னு கடந்த காலகட்டத்தில் பரிதவித்து போய் இருந்தவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் உங்களுடைய மனதிலே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. வீட்டுக்குள்ள அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் இதுலையும் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவங்க வாட்டில் நல்லா இருக்கிறாங்க, பெரிய பாரம் இல்லை, தொல்லை இல்லை, கவலை இல்லை, இப்படி என்று நீங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகின்ற நிலைகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதத்தில் பார்க்கும்படியாக இருக்கும். குறிப்பாக ராசியிலேயே சனி பகவான் வீற்றிருக்கிறார். சனி பகவான் இருக்கிற இடத்தை கெடுக்கிறது இல்லை. உங்க உடம்பையோ உங்க உயிரையோ அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையோ தொழிலையோ எதையும் கெடுக்க மாட்டார். மாறாக அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் மூலமாக நீங்கள் நல்ல முன்னுக்கு போகின்ற சந்தர்ப்பங்களும் அந்த சாகவாசங்களும் தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் தான் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். ஆனால் அவர் அங்கிருந்து கொண்டு 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கறதுனால இந்த மேசம் என்று சொல்லக்கூடியது முயற்சி உழைப்புன்னு சொல்லுவோம். நீங்க நல்லா தான் கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா அங்க யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டு உங்களை குறை சொல்றாங்க, மட்டம் தட்டுறாங்க, இப்படிங்கிற கருத்துக்களும் இதுல இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், செய்வதே என் கடன், இதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணு இல்லை அப்படி என்று மன உறுதி பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை பார்த்து நகரணும். அதுலயும் இன்னொன்னு சொல்லணும்னா, உங்களோட வயதுல குறைவாக ஒரு தங்கச்சி தம்பி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகள் இவங்கெல்லாம் கூட உங்களை கொஞ்சம் வருத்தப்பட்டு கொள்ளுகின்ற, குறை சொல்லுகின்ற, என்ன நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அழுத்து போகின்ற வார்த்தை பிரயோகங்கள் வரலாம், கண்டுகொள்ளவே வேண்டாம். இதுல இன்னும் கூட சொல்லணும்னா, இந்த கும்பத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கடந்த 2.5 வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட இப்ப இந்த சனி பகவான் அந்த இடத்தை விட்டு அகன்று போகின்ற நேரத்தில் சூரியனும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த சூரியனுடைய வீட்டை சனி பார்க்கின்றதுனால மனைவியின் மூலமாக ஆதாயங்கள். மனைவி சும்மா இருந்தாங்க, இப்ப வேலைக்கு போறாங்க, மனைவிக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ ஏதோ கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என் பொண்டாட்டி கொஞ்சம் அப்படித்தான் இருந்தாங்க சார், இப்போ ரொம்ப கெட்டிக்காரங்களா வந்துட்டாங்க, என் வீட்டுக்காரர் ஒன்றுக்கு லாயக்கில்லைன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா அவர் பெரிய ஆளா இருந்திருக்கிறார், இப்பதான் புரியுது. இப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் பாராட்டி கொள்வதும் குடும்ப சுமைகளை பகிர்ந்தளிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் இப்படிப்பட்ட தன்மைகள் கலந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழியை நீங்க நல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இதே சனி பகவான் அங்கிருந்து கொண்டு 10ஆம் பார்வையாக சூரியன் இருக்கின்ற வீட்டுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்ப சூரியன் இருக்கிற இடமே வெளிச்சம் அப்படிங்கிற போது அந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ராசிக்கு உங்களுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதுனால உறுதியாக தொழில்களிலே முன்னேற்றம். கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, இந்த மலையை உடைச்சி கிரஷர் பண்றவங்க, கல் வாங்கி விற்கிறவங்க, செங்கல் தொழில் பண்றவங்க, மண்ணை வச்சு குழைச்சி வியாபாரம் பண்றவங்க, சிலைகள் செதுக்கிறவங்க,
இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் நடத்துறவங்க, மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இப்படிப்பட்ட சார்ந்த துறைகள் அமைப்புகள் அத்தனையுமே இந்த காலகட்டத்தில் மார்கழியிலே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கொடிப்பினையை போல முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் கூட உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் செலவுகள் குறையும், வரவுகள் பெருகும். ஆக மொத்தமா சம்பாரிச்சதுல ஒரு பகுதி போயிருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் மிச்சம் இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதே குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதையும் கண்டுகொள்ள வேண்டாம், உறுதியான உழைப்பை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு ஓடுங்கள், வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய நியதி தர்மம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ராகு பகவான் 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சாப்பிட்றது, தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும், உடம்பை கெடுத்துக்கூடாது. பொதுவாகவே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீரணக்கோளாறு, வயிற்றுக்கோளாறு, குடல் வியாதிகள், ஏப்பம் வருவது, நெஞ்செரிச்சல், இதெல்லாம் தொடர் கதையாக இருந்துகிட்டு இருக்கோம். இதுல எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி பேராபத்துகள் அப்படிங்கிற சிக்கல்கள் இல்லை. மார்கழியை பொறுத்தளவு கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 90% மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் கோயிலுக்கு சென்று வாருங்கள், விநாயக வழிபாடுகளை செய்யுங்கள், ஏகாதசி விரதம் இருந்து பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும். மீனம் ராசி நேயர்களே, மீனராசிக்காரங்களை பொறுத்தளவு உங்களோட யோகாதிபதிகள் லிஸ்ட்ல சூரியனும் வருவார். ஏனென்றால் 6ஆம் பாதிபதியாக இருந்தாலும் கூட சூரியன், குரு, செவ்வாய், சந்திரன் இவர்களெல்லாம் வேண்டப்பட்ட கிரகங்கள் லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் 10ஆம் இடத்திலே சூரியன் அமர்கிறார். புதுசா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க, புதுசா பரீட்சை எழுதி வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, அரசாங்க பணிகளுக்காக காத்திருப்பவர்கள், அரசாங்கத்தின் உதவிக்காக காத்திருப்பவர்கள், நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சார், எல்லாம் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு, விசா கிடைக்கலன்னு காத்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் வளர்த்து கொள்வதற்காக மனதிலே ஏற்றுக்கொண்டு நகரக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை. இந்த சூரியன் என்று சொன்னாலே அப்பா சம்பந்தப்பட்ட உறவு தான். அப்ப பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்திலே சூரியன் அமர்வது என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது. பதவிகளிலே வளர்ச்சிகள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும், ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு திடீர் லாபங்கள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இருக்கும், பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார விருத்திகளும் அபிவிருத்திகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவான் இருக்கின்ற இடத்தை கெடுப்பதில்லை, பார்க்கின்ற இடம்தான் பாழா போகுங்கிற கதையில இந்த சனீஸ்வர பகவான் 12இல் இருக்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு, 40 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஆண்களுக்கு நித்திரை குறைபாடு, தூங்குறதுல பிரச்சனைங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். இதை நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரோட துணையோட கரெக்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதனால என்னென்னமோ தோணுது, செய்யணும்னு ஆசைப்படுற, அது மனசுல இருக்குது, ராத்திரி யோசிக்கிறேன், பகல்ல மறந்து போகுது, சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்படிங்கிற மறதி குணத்தின் வெளிப்பாடு காரணமாக உங்களை நீங்களே நொந்து போன காலமெல்லாம் முடிவுக்கு வந்து இப்பொழுது நினைத்ததை சாதித்து காட்ட, செய்து காட்ட, இப்படிப்பட்ட அம்சங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு பக்கத்தில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். இதே சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்தை சனி பார்த்தா 6ஆம் இடம் பாழா போகணுங்கிறது விதி. அப்ப எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்ட வழக்கு துன்பங்கள், தரித்திரங்கள், குறைகள், குற்றங்கள், ஆக்சிடென்ட், விபத்து, ஆபத்து, ஆபரேஷன், இப்படிப்பட்ட நிலைகள் சார்ந்து தொங்கிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த நேரத்துல விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகளை இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் மார்கழியில் பார்ப்பதாக அமையும். நோய்கள் குறைபட ஆரம்பிக்கும். டாக்டர் இனிமே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரு. கடன்களை கட்ட போறீங்க. வாங்கின கடனை நீங்க மிக பிரமாதமா கட்டிக்கிட்டீங்க. உங்க சிவில் ரிப்போர்ட் ஏறிக்கிட்டே போகுது. இப்படிப்பட்ட அம்சங்களோடு கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். 9ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தகப்பனார், தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், உறவுகளின் மூலமாக வரக்கூடிய அம்சங்கள், இதுல சற்று குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். கௌரவம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உருவாகும். இதையெல்லாம் சற்று மனதில் பதிய வைக்காம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகணும். ஏனென்றால் சனீஸ்வர பகவான் எந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அதே வீட்டை உங்களுடைய குரு பகவானும் பார்ப்பார். 7ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கின்றார். அது ராசிக்கு 9ஆம் இடமாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது முதலீடுகள் பண்ணணும், ஒரு பொருளை வாங்கணும், ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒன்று செட்டில் பண்ணணும், முதலீடு பண்ணி பார்க்கணும், தங்கம் வாங்கி வைக்கணும், இப்படிங்கிற நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய நன்மைகளும் உண்டு. பொருள் ஆபத்து என்று சொல்லக்கூடிய நிலைகள் எதுவும் இல்லை. பொருள் பாதுகாப்பு என்பது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.
இதே போல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் பிள்ளைகளின் மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு மகிழ்ச்சி, பிரிந்தவர்கள் இணைந்து வாழுவது, சண்டை சச்சரவுகளோடு போய்கொண்டிருந்த வாழ்க்கை என்பது இணைந்து செயலாற்றக்கூடிய பண்பான வாழ்க்கை, இப்படி தரமான சுகமான வாழ்க்கை அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வருவதை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போகணும்னா, இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இணைந்து செயலாற்றக்கூடியவர்கள், ஒரு 10 பேர் சேர்ந்து டீமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவம், சுகம், புகழ் வளர்வதற்குண்டான ஆதாயங்கள் உண்டு. யாரும் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இல்லை ராகு பகவான் ராசியில் இருக்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் இந்த ஸ்கின் அலர்ஜி வர்றது, சைனஸ் வர்றது, தலைபாரமாக இருக்கிறது, நைட்டில் படுக்கிற போது நல்லா இருக்குது சார், காலையில் எந்திக்கிற போது தலைபாரமாக இருக்குது, அது தலைவலியா இல்லை தலைபாரமானு தெரியல, அப்புறம் ஒரு டீ குடித்தா சரியாக போகுது, இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மார்கழி மாதத்தில் இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மீனத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சிலேத்தும வியாதி படைத்தவர்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, புளிப்பு அதிகமாக சாப்பிடாதீங்க. உடம்புல நாடி நரம்புகளை ஒரு சுருக்குன்னு வச்சுக்கிற மாதிரி நீங்கள் எதை எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு குறை சொல்லி அவர்களை திருத்துகிறதுல கெட்டிக்காரங்களை தவிர நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குற போது கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். இவைகள் எல்லாவற்றுக்கும் கூட ஒரு விடை கிடைக்கின்றது போல இந்த மார்கழி மாதத்திலே தன்மையான முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவு எப்படி பார்த்தாலும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு 85% சிறப்பான பலன்களும், ஒரு 10% சற்றேறக்கூடிய குறைகள் இருப்பது போல தோன்றும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிகளுக்கு சென்று வாருங்கள், ஒரு தரிசனம் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு குறைகளும் இல்லாமல் திருப்திகரமான வாழ்க்கை பாதை இருப்பதை பார்த்து மகிழ முடியும். நேர்களே, இதுவரை மார்கழி மாதம் எப்படி இருக்கிறது என்று 12 ராசிகளுக்கும் பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.